ஆலயங்களில் தேர்திருவிழா என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக, தத்துவ மற்றும் சமூக காரணங்கள் உள்ளன. தேர்திருவிழா நடத்தப்படுவதற்கான முக்கிய காரணங்கள் இதோ. 1. தத்துவ விளக்கம். உடல் மற்றும் ஆன்மா. உடலை தேராகவும் இறைவனை ஆன்மாவாகவும் உருவகப்படுத்துவதே தேர்திருவிழாவின் அடிப்படை தத்துவம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்ற திருமூலரின் வாக்குப்படி இறைவன் நம் இதயத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது. தேர் ஓடுவது என்பது மனிதன் தன் வாழ்க்கை பயணத்தை இறைவனை நோக்கி செலுத்துவதை குறிக்கிறது. 2. இறைவனே தேடி வருதல். சாதாரணமாக மக்கள் கோவிலுக்குச் சென்று இறைவனை தரிசிப்பார்கள். ஆனால் தேர்திருவிழாவின் போது வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கோவிலுக்கு வர இயலாதவர்களுக்காக இறைவனே வீதியில் இறங்கி வந்து அருள்பாலிக்கிறார். சாதி மத பேதமின்றி அனைவரும் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். 3. சமூக ஒற்றுமை. தேர் என்பது ஒரு தனி மனிதனால் அசைக்க முடியாதது. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வடத்தை பிடித்து இழுத்தால் மட்டுமே தேர் நகரும். இது மக்களிடையே ஒற்றுமை, கூட்டு பொறுப்பு மற்றும் சேவை மனப்பான்மையை வளர்க்கிறது. 4. அறிவியல் மற்றும் உளவியல் காரணம். பிரம்மாண்டமான தேரையும் அதிலுள்ள நுணுக்கமான சிற்பங்களையும் பார்ப்பது பக்தர்களிடையே ஒருவித வியப்பையும் நேர்மறை ஆற்றலையும் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குகிறது. ஆழித்தேர் போன்ற பெரிய தேர்கள் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகள் அந்த பகுதியின் சுற்றுச்சூழலுக்கு நல்லது என்று சில ஆன்மீக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தேரின் அமைப்பும் சிறப்பும். தேர் பொதுவாக பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. தேரின் சக்கரம் காலம், நேரம், சுழல்வதை குறிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்களில் ஒன்றான திருவாரூர் தியாகராஜர் கோவில் தேர், ஆழித்தேர், அதன் பிரம்மாண்டத்திற்காக உலக புகழ்பெற்றது.